இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பாத்திமா அன்னையினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த பாத்திமா அன்னையினுடைய விழாவினுடைய காரணமாகத்தான் இந்த மாதம் முழுவதுமே அன்னையினுடைய வணக்க மாதமாக கூட நம்ம கொண்டாடுகிறோம். இதற்கான வரலாற்று பின்னணியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாத்திமா அன்னை போர்ச்சுகல் தேசத்துல 2 சிறுமிகளுக்கும் ஒரு சிறுவருக்கும் பல முறை காட்சி அளித்தாள் என்று தான் வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்னை மரியாளுடைய இந்த காட்சியானது போர்ச்சுகல் தேசத்துல பாத்திமா என்கிற அந்த ஒரு பகுதியில, கோவா தி இரியா என்று சொல்லுவார்கள், அந்த ஒரு பகுதியில தான் 2 சிறுமிகளுக்கும் ஒரு சிறுவருக்கும் காட்சி அளிக்கிறார் அன்னை மரியாள். இந்த காட்சி நிகழ்ந்த ஒரு காலமானது உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலம் என்று அறியப்படுகிறது. காரணம், இப்ப 1916, 17, 18, 19 இந்த ஆண்டுகளில் தான் முதல் உலகப் போர் தொடங்கியது என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். உலகமே 2ஆக பிரிந்து கிடந்த ஒரு நேரம். அந்த ஒரு நேரத்துல பல இடங்களில் மக்கள் கொத்து கொத்தாக செத்துப்படுகிறார்கள். பல இளைஞர்களும் இளம்பெண்களும் போரில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல தான் திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் என்பவர் பாச்சம் இன் தேரிஸ் என்று சொல்லப்படுகிற அவனியில் அமைதி, உலகத்தில் அமைதி என்கிற ஒரு சுற்றுமடலை வெளியிடுகிறார். 1917ஆவது ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி. இந்த சுற்றுமடல் வழியாக திருத்தந்தை உலகத்துல அமைதி வேண்டும், அந்த அமைதிக்கு அன்னை மரியாளிடத்துல ஜெபமாலையை ஜெபித்து நம்ம மன்றாட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் குடும்பமாக அவர் முழந்தாளிட்டு ஜெபமாலையை ஜெபித்து உலகத்திற்கு அமைதி கொண்டு வர அவர் இந்த சுற்றுமடலை வெளியிடுகிறார். இந்த சுற்றுமடல் வெளியிட்ட ஒரு 7 நாட்களுக்கு பிறகு மே மாதம் 13ஆம் தேதி வானதூதர் ஒருவர் இந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். 2 பெண்கள், ஒரு ஆண், அதாவது ஜெசிந்தா, லூசியா அண்ட் பிரான்செஸ்கோ என்ற இந்த 3 சிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த வானதூதர் இவர்களுக்கு முதலாக தோன்றி உலகத்துல அமைதி ஏற்படுவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படி என்று முதலில் அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த வானதூதர் காட்சி அளித்த பொழுது நற்கருணை அந்தரத்தில் இருப்பது போலவும் ரசக்கிண்ணமும் அந்தரத்தில் இருப்பது போலவும் அவர்கள் ஒரு காட்சியை காணுகிறார்கள். வானதூதர் அவர்களுக்கான ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். நற்கருணை ஆண்டவரே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசிக்காதவர்களுக்கும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உம்மிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற அந்த ஜெபத்தை அந்த 3 சிறார்களுக்கும் வானதூதர் சொல்லி தருகிறார். அந்த வானதூதர் விடைபெற்று சென்ற பிறகு சில மணித்துளிகளில் வானத்திலிருந்து அழகிய ஒரு பெண்மணி அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் தான் அந்த அழகிய பெண்மணி. அந்த பெண்மணியானவள் இனி வருகிற காலத்துல அக்டோபர் மாதம் வரையில ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி தான் அவர்களுக்கு காட்சி அளிக்க இருப்பதாகவும், இந்த இடைப்பட்ட நேரத்துல ஜெபமாலையை ஜெபித்து மக்கள் மனம் மாறுவதற்காகவும் ரஷ்ய தேசத்தினுடைய மனமாற்றத்திற்காகவும் ஜெபிக்க அந்த 3 குழந்தைகளை கேட்டுவிட்டு அன்னை மரியாள் மறைந்து விடுகிறார். இப்படியாக ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி அவர்களால் வர இயலாத ஒரு சூழ்நிலையில அந்த மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி அளித்து நரகத்துல பாவிகளுக்காக இருக்கிற அந்த நரக வேதனையை காட்சியாக அவர்களுக்கு காண்பித்து பாவத்தின் கொடுமையை பற்றியும் மனமாற்றத்தினுடைய தேவையை பற்றியும் அவர்களுக்காக எடுத்துரைத்து ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை ஜெபிக்கிற நேரத்துல நம்ம கடைசியில சொல்லுகிற ஓ எங்கள் இயேசு என்கிற ஜெபத்தையும் இந்த 3 குழந்தைகளுக்கு அன்னை மரியாளை சொல்லி கொடுத்ததாக நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், அனைத்து ஆத்துமாக்களையும் விண்ணக பாதைக்கு அழைத்து செல்லும், உமது சிறப்பான உதவி யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவி அருளும் என்கிற ஜெபத்தை அன்னை மரியாளே கற்றுக் கொடுத்ததாகவும் இந்த வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இறுதியாக அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி குறைந்தபட்சம் 80,000 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல அன்னை மரியாள் இந்த குழந்தைகளுக்கு காட்சி அளிக்கிறார். பாவத்திலிருந்து மனம் மாறாவிட்டால் மறுபடியும் போர் மூழும் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியும் கொடுக்கிறார். அதில் அதிசயம் என்னவென்றால் 80,000 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல மழை பொழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த 3 சிறார்கள் இருந்த அந்த இடத்துல மட்டும் காய்ந்து கட்டாம் தரையாக இருந்தது என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல அன்னை மரியாள் தன்னை ஜெபமாலையினுடைய அன்னையாகத்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை பற்றி அவர் உங்களை உண்மைக்கு வழிநடத்துவார் என்று சொல்லி அவர் தாமாக எதுவும் பேச மாட்டார்.
தாம் கேட்டவற்றை மட்டுமே அவர் உங்களிடத்துல பேசுவார் அப்படி என்று தான் விண்ணகம் சென்ற பிறகும் தூய ஆவியானவர் வழியாக இந்த மண்ணுலகில நிலை வாழ்விற்காக நல்வழியை தூய ஆவியானவர் நமக்கு கற்பிப்பார், நம்மோடு உடனிருப்பார், நம்மை அவர் வழி நடத்துவார் என்கிற உறுதியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நற்செய்தி வாசகம் புனித பாத்திமா அன்னையினுடைய காட்சி, இவை இரண்டையுமே நம்ம கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில அந்த 3 சிறார்களுக்கும் உலகத்திற்கும் சொன்ன ஒரு செய்தி என்பது மனம் மாற்றத்தின் வழியாக இயேசுவிடத்துல அனைவரும் வாருங்கள், நீங்கள் பாவ நாட்டங்களில் இருந்து விடுதலை பெற்றால்தான் இவ்வுலக துன்பங்களிலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியும் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அன்னை மரியாள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றியை தருவேன், மீட்பை தருவேன் என்று சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடத்துல மனமாற்றத்தின் வழியாக வருவதற்குத்தான் அன்னை மரியாள் காட்சிகளின் வாயிலாக நமக்கு இந்த அன்பு செய்தியை தெரிவிக்கிறார். ஆகவே இன்றைய மன்னா உறவுகளே, புனித பாத்திமா அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் பாத்திமா அன்னையினுடைய அன்பு செய்திகளாக இருக்கின்ற ஜெபமாலையை ஜெபித்து உலகத்திற்காகவும் நம்முடைய தனிப்பட்ட மனமாற்றத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பாவ நாட்டங்களிலிருந்து விடுபட்டு பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மன்னிப்பை பெற்று ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக இந்த உலக தீமைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். கடைசியில நாம் எல்லோருமே இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அதற்கு உலகம் முடியும் வரையில இயேசுடைய பிரசன்னத்தின் தொடர்ச்சியாக தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இன்றைய விழா, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அன்பு உறவுகளே, அன்னை மரியாளுடைய திருக்கரங்களை பிடித்து கொண்டு தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலால் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள நம்முடைய புனித வாழ்வால் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.